ஒரு அழகான காடு. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு குட்டி யானையோட ஒரே ஒரு பழக்கம் அந்த காட்டையே மாற்றப் போகுதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த குட்டி யானையோட பேர் கண்ணன். கண்ணன் ரொம்ப பலசாலி. ஆனா அவர் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவன். எனக்கு இது வேணும், இப்பவே வேணும், இப்படி சொல்லிட்டு அவன் கோபம் காட்டுவான். மற்ற விலங்குகள் எல்லாம் கண்ணனை பார்த்தா பயப்படுவாங்க. ஒரு நாள் காட்டில எல்லாருக்கும் தண்ணீர் கஷ்டம் வந்துச்சு. ஆனா கண்ணன் மட்டும் ஆத்துல இருக்கிற தண்ணீர தனக்கே தனியா பயன்படுத்த ஆரம்பிச்சான். குட்டி மான் கேட்டது, கண்ணா, கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாமா? கண்ணன் கோபமா, இல்ல, இது ஏன் தண்ணீர்? ஒரு குட்டி குரங்கு, ஒரு பறவை, எல்லாரும் தண்ணீர் கேட்டாங்க. ஆனா கண்ணன் யாருக்கும் விடல. அவன் நினைச்சான், நான் பலசாலி, எல்லாம் எனக்குத்தான். மற்ற விலங்குகள் மிகவும் சோகமா போயிட்டாங்க. அந்த இரவு கண்ணன் தனியா தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு கனவு. அந்த கனவுல காடு முழுக்க உலர்ந்து போச்சு. தண்ணி இல்ல, யாரும் இல்ல. கண்ணன் மட்டும் தனியா நிக்கிறான். கண்ணன் பயந்துட்டான். யாராவது இருக்கீங்களான்னு கத்தினான். ஆனா யாரும் இல்ல. அப்போ ஒரு குரல், அன்பு இல்லாத இடத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. கண்ணன் தூக்கத்திலிருந்து திடீர்னு எழுந்தான். அடுத்த நாள் காலை கண்ணன் ஆற்றுக்கு போனான். அவன் சொன்னான், நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் தண்ணி குடிக்கலாம். மான், குரங்கு, பறவை எல்லாரும் சந்தோஷம். அந்த நாளுக்கு அப்புறம் கண்ணன் மாறிட்டான். அவன் பகிர்ந்து கொடுத்தான், உதவி செய்தான். காடு மீண்டும் சந்தோஷமா மாறிச்சு. எல்லா விலங்குகளும் கண்ணனை ரொம்ப நேசிச்சாங்க. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, பகிர்ந்து கொண்டால் நண்பர்கள் பெருகுவார்கள். சுயநலமா இருந்தால் தனிமை மட்டுமே கிடைக்கும்.